ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மெல்டிங் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 5 தி செல்லோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே யூனிட்டுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக புரியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, choose the appropriate answer. The unit of measurement used for expressing dimension of the cell is dash. செல்லை எந்த டைமென்ஷனில் யூனிட் மூலியமாக ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மூலியமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, மைக்ரோமீட்டரா, மீட்டரா? கண்டிப்பாக நமக்கு தெரியும் மைக்ரோமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் கிளியராக பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கலனா அது பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? Next, second one. Under the microscope, Priya observes a cell that has a cell wall and a distinct nucleus. The cell that she observed is dash. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, பிரியா ஒரு செல்லை மைக்ரோஸ்கோப் மூலயமா அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த செல்லில் அவங்க செல் வாலையும் நியூக்ளியஸையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ அது எந்த டைப் ஆஃப் செல்லாக இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேவா? எதுவாக இருக்கும்? பிளான்ட் செல்லாக இருக்குமா, அனிமல் செல்லாக இருக்குமா, நர்வ் செல்லாக இருக்குமா, பாக்டீரியல் செல்லாக இருக்குமா? நமக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், பிளான்ட் செல். ஏன்னா பிளான்ட் செல் யூகேரியாட்டிக் செல் டைப்ஸில் வருது. யூகேரியாட்டிக் செல்ஸில் தான் டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸ் இருக்கும், செல் வாலும் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க அப்சர்வ் பண்ணது இந்த பிளான்ட் செல்லில் தான். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன். த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த யூகேரியாட்டிக் செல் இஸ். அதாவது யூகேரியாட்டிக் செல்லுக்கான கண்ட்ரோல் சென்டர் எது அப்படின்னு கேட்குறாங்க. செல்வாலா, நியூக்ளியஸா, வேக்யூல்ஸா, குளோரோபிளாஸ்டா? எது யூகேரியாட்டிக் செல்லோட கண்ட்ரோல் சென்டர்? நமக்கு நல்லா தெரியும் நியூக்ளியஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதையும் நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபோர்த் ஒன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்? கொடுத்துருக்கிறதுல எது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்டா, அமீபாவா, ஸ்பைரோகைராவா, பாக்டீரியாவா? எது இதில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இல்லை? நமக்கு தெரியும் ஸ்பைரோகைரா தான் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இல்லை. ஏன்னா அது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஓகேவா? இதையும் நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவிலே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன். மோஸ்ட் ஆர்கனல்ஸ் இன் அன் யூகேரியாட்டிக் செல் இஸ் ஃபவுண்ட் இன் த. அதாவது யூகேரியாட்டிக் செல்லில் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனல்ஸ் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ செல் வால், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், வேக்யூல். ஆன்சர் சைட்டோபிளாசம் தான். ஏன்னா யூகேரியாட்டிக் செல்லில் சைட்டோபிளாசத்தில் தான் நிறைய ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு அப்சர்வ் த செல் இஸ் டேஷ். செல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? மைக்ரோஸ்கோப். ஓகேவா? மைக்ரோஸ்கோப் மூலயமா தான் நம்ம செல்லை அப்சர்வ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், செகண்ட் ஒன். ஐ டேக் பார்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ செல், ஹூ ஆம் ஐ? அதாவது ஒரு செல்லில் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிற பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் குளோரோபிளாஸ்ட் தான் அது. ஓகேவா? குளோரோபிளாஸ்ட் தான் ஒரு செல்லில் ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுது. எப்படி பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா சன்லைட்டோட ஹெல்ப்பாலையும் இந்த குளோரோஃபில்லோட ஹெல்ப்பாலையும் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை அந்த செல் குளோரோபிளாஸ்ட் மூலயமா பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட், தேர்ட் ஒன். ஐ எம் லைக் ஏ போலீஸ்மேன், ஹூ ஆம் ஐ? போலீஸ்மேன் மாதிரி இருக்கிறது செல்லில் எது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக செல்வால் தான். ஏன்னா இந்த செல்வால் தான் ஒரு செல்லுக்குள்ளே என்ன உள்ளே வரலாம், என்ன வெளியே போகலான்றது டிசைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த செல்வால் தான் அந்த செல்லுக்கு போலீஸ்மேன் மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபோர்த் ஒன். த டேர்ம் செல் வாஸ் காயின்டு பை. செல்லுன்ற டேர்மை யார் காயின் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் செல்லுன்ற டேர்மை காயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, ஃபிஃப்த் ஒன். த எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச் இஸ் த டேஷ் சிங்கிள் செல். ஆஸ்ட்ரிச்சோட எக்கு என்ன சிங்கிள் செல் அப்படின்னு கேட்குறாங்க. அது லார்ஜஸ்ட் சிங்கிள் செல். ஓகேவா? நமக்கு தெரியும் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு பாக்டீரியாவில் இருக்க செல். ஓகேவா? லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ரிச்சோட எக்கில் இருக்க செல். அதுவே லாங்கஸ்ட்டு ஹியூமன் பாடியில் இருக்க நர்வ் செல்ஸ். ஓகேவா? இதையும் நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன். எ செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லு தான்
சின்ன சைஸ்லேயே வந்து லைஃபாக இருக்கிறது அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு நர்வ் செல் இஸ் த லாங்கஸ்ட் செல். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹியூமன் பாடியில் இருக்க நர்வ் செல் தான் இருக்கிறது லாங்கஸ்ட் செல். ஓகேவா? ஸோ இதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு ப்ரோகேரியாட்ஸ் வேர் த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். எர்த்தில் ஃபார்ம் ஆன ஃபஸ்ட்டு லைஃபே ப்ரோக்ரியாட்டிக்ஸ் தான் அப்படின்றாங்க. அது வந்து கண்டிப்பாக ட்ரூ தான். ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ் வழியாக தான் இந்த பூமியில் வந்து ஃபஸ்ட்டு லைஃப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஆர்கனல்ஸ் ஆஃப் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான்ட் அனிமல்ஸ் ரெண்டுத்தில் இருக்க ஆர்கனல்ஸும் செல்லால் தான் உருவாகிருக்கு அப்படின்றாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ தான். நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் செல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, புது செல் வந்து பழைய செல்லுன்னு தான் உருவாகுது அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். கண்ட்ரோல் சென்டர். செல்லில் வந்து எந்த பார்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவோம்? நியூக்ளியஸை தான் சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாமே நம்ம வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவிலே பார்த்துட்டோம். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து நியூக்ளியஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ரொடியூசர். பிளான்ட் செல்லில் ஃபுட் ப்ரொடியூசர் வந்து எந்த ஆர்கனல்? நமக்கு தெரியும், குளோரோபிளாஸ்ட் தான் அது. ஸோ இதுதான் செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர். கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸுக்கு கேட் மாதிரி இருக்கிறது எது? நியூக்ளியர் மெம்பரன்ஸ் தான் அது. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் ஒன். அப்புறம் கேட் ஆஃப் த செல். செல்லுக்கு கேட்டாக இருக்கிறது எது? செல் மெம்பரன்ஸ். இதுதான் ஃபோர்த் ஒன். அடுத்து எனர்ஜி ப்ரொடியூசர். எதை வந்து நம்ம எனர்ஜி ப்ரொடியூசர்னு சொல்லுவோம்? மைட்டோகாண்ட்ரியா. செல்லில் இருக்க மைட்டோகாண்ட்ரியா பார்ட்டு தான் எனர்ஜி ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். அதாவது கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நம்ம கரெக்ட் சீக்வன்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து எலிஃபண்ட், கவ், பாக்டீரியா, மேங்கோ, ரோஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து கரெக்ட் சீக்வன்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து எந்த விதமாக அரேஞ்ச் பண்ணணுன்னா, அந்தந்த இவங்க கொடுத்துருக்கிறதுல ப்ரெசென்ட் ஆகிருக்க செல்லோட சைஸை வச்சு நம்ம வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை அரேஞ்ச் பண்ணோன்னா இப்படி தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பாக்டீரியா தான் ஃபஸ்ட் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட் வரும், அடுத்து மேங்கோ வரும், அடுத்து கவ் வரும், அடுத்து எலிஃபெண்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். ஸோ இங்கேயும் நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? நமக்கு தெரியும், இதில் வந்து இன்செக்டோட எக்கில் இருக்க செல்லு தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ஸில் இருக்க எக்கோட செல்லு, அடுத்து ஆஸ்ட்ரிச் எக்கில் இருக்க செல்லு. ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட்டு. ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தோன்னா இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அனலாகி. பாக்டீரியானா அது வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். ஆமாவா இல்லையா? அப்போது யூகேரியாட்டிக் செல்னால் என்ன வரும்? பிளான்ட் அண்ட் அனிமல் செல் வருமா இல்லையா? இது ரெண்டும் யூகேரியாட்டிக் கீழே வரும். ஸோ இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். பிளான்ட் செல்லில் ஸ்பைரோகையா வரும். அப்போ அமீபா வந்து எதில் வரும்? அனிமல் செல்லில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். அப்போ வந்து எதை வந்து நம்ம பவர் ஹவுஸ்னு சொல்லுவோம்? மைட்டோகாண்ட்ரியாவை தான் நம்ம வந்து பவர் ஹவுஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ டிஸ்கவர்ட் த செல் இன் 1965? 1965 செல்லை வந்து யார் டிஸ்கவர் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் 1965 செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புன்ற மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அவர் யூஸ் பண்ணுற ஸ்பெசிமென் என்னென்னா கார்க்கோட ஸ்லைசஸ். இதை தான் வந்து அவர் யூஸ் பண்ணி வந்து செல்லை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவிலே பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? செகண்ட் ஒன், வாட் டைப் ஆஃப் செல்ஸ் டு வி ஹேவ்? நம்ம வந்து எந்த செல்ஸை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் செல்ஸ் தான் வச்சுருக்கோம். ஓகேவா? யூகேரியாட்டிக் செல்ஸ்னாவே என்ன தான், அது வந்து மல்டி செல்லுலாராக இருக்கும். அதே மாதிரி யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் ஆர் த எசென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் த செல்? செல்லோட எசென்ஷியல் காம்போனன்ட்லாம் எது அப்படின்னு கேட்குறாங்க. காம்போனன்ட்னா என்னது? செல்லோட பார்ட்ஸ். செல்லோட பார்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன் நான், ஆர்கனல்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் எது வந்து எசென்ஷியலான செல்லோட ஆர்கனல்ஸ்னு கேட்டிருக்காங்க.
அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் செல் மெம்பரன்ஸ், செகண்ட் வந்து லிக்யூட் சைட்டோபிளாசம், மூணாவது வந்து நியூக்ளியஸ். இதெல்லாம் தான் செல்லோட பேசிக்கான எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல். பிளான்ட் செல்லில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகியிருக்க ஆர்கனல்ஸோட நேம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்னா ஒன்று வந்து குளோரோஃப்ளாஸ்ட், இன்னொன்று வந்து செல் வால். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அனிமல் செல்லெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், கிவ் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் செல்ஸ். யூகேரியாட்டிக் செல்ஸோட 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் பிளான்ட் செல், அனிமல் செல், ஃபங்கை, ஆல்கேலாம் யூகேரியாட்டிக் செல்ஸ் கீழே தான் வருது. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூகேரியாட்டிக் செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், விச் ஒன் இஸ் கால்ட் as ஏரியா ஆஃப் மூமெண்ட். ஏரியா ஆஃப் மூமெண்ட்டுன்னு செல்லில் இருக்க எந்த ஆர்கனலை நம்ம சொல்லுவோம்? இதுவும் நமக்கு தெரியும், சைட்டோபிளாசம் தான். சைட்டோபிளாசத்தை தான் ஏரியா ஆஃப் மூமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன், Shiva said bigger onion has larger cells when compared to the cells of smaller onion. Do you agree with this statement or not? Explain why. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சிவா வந்து பெரிய ஆனியனில் செல்லோட சைஸ் பெருசாக இருக்கணும், சின்ன ஆனியனில் செல்லோட சைஸ் சின்னதாக இருக்கணும் இங்கே வந்து சிவா சொல்கிறாரு. அது வந்து கரெக்டாக தப்பான்னு தான் நம்மளை கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான். ஏன்னா ஆனியன்றது ஒன்று தான். ஸோ ஆனியனில் இருக்க செல்லோட சைஸும் வந்து ஒன்றா தான் இருக்கும். பெரிய ஆனியனாக இருந்தாலும் சரி, சின்ன ஆனியனாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க செல் வந்து ஒன்று தான். ஸோ அதனால் அது ரெண்டுத்தோட செல்லோட சைஸும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? பெரிய ஆனியனுக்கு வந்து அதோட செல்லோட நம்பர்ஸ் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம் சின்ன ஆனியனை விட, ஆனால் செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வை செல்ஸ் ஆர் கால்டு பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். செல்ஸை வந்து நம்ம எதுக்கு வந்து லைஃபோட பில்டிங் பிளாக்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏன் சொல்கிறோன்னா, ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனாகவும் பேசிக்காக செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா செல்லு தான். அதனால தான் நம்ம வந்து செல்லை பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற இமேஜ் பிளான்ட் செல்லில் வந்து 4 பார்ட்ஸ் வந்து நம்மளை எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இது தான். இங்கே இருக்கல இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் வால்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். இந்த க்ரீன் கலர் பார்ட் இருக்குல்ல, இது உள்ள இதை வந்து நம்ம வந்து குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே இருக்கல பிங்க் கலரில் இதை வந்து நம்ம வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இந்த செல்வாலை சுற்றி செல் மெம்பரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரன்ஸ்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4 வந்து பேசிக்காக இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ரோக்ரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ். யூகேரியாட்டிக் செல்ஸுக்கும் ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ரியாட்டிக் செல் வந்து 1 to 2 மைக்ரான் ரேஞ்சுக்குள்ளே தான் டயாமீட்டர் வந்து இருக்கும். ஓகேவா? அதே யூகேரியாட்டிக் செல்ஸுக்கு 10 to 100 மைக்ரான் வரைக்கும் அதோட ரேஞ்ச் வந்து இருக்கும். அப்போனா ப்ரோக்ரியாட்டிக் செல் தான் யூகேரியாட்டிக் செல்ஸை விட சின்னதுன்றதை நம்ம இந்த டயாமீட்டர் மூலயமா அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து, இந்த ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸில் ஆர்கனல்ஸை சுற்றி மெம்பரன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுவே யூகேரியாட்டிக் செல்ஸில் அதில் இருக்க ஆர்கனல்ஸை சுற்றி மெம்பரன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதனால் நியூக்ளியஸை சுற்றி இருக்க நியூக்ளியஸ் மெம்பரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுவே யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் நியூக்ளியஸை சுற்றி இருக்க நியூக்ளியர் மெம்பரன்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து, ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது, அதனால் நியூக்ளியாலியும் இருக்காது. அதுவே யூகேரியாட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால் நியூக்ளியாலியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், மேக் ஸ்கெச்சஸ் ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் விச் யூ அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ண பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் வரைய சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இதுவே ஆன்சர் தான். ஸோ இது வந்து பிளான்ட் செல்லுக்கான இமேஜ், இது வந்து அனிமல் செல்லுக்கான இமேஜ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ரைட் அபவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராபர்ட் ஹூக் இன் த செல் பயாலஜி. செல் பயாலஜி அப்படின்ற டாப்பிக்கில் ராபர்ட் ஹூக் பண்ண கான்ட்ரிபியூஷனை பற்றி நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இது தான். ராபர்ட் ஹூக் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் மூலயமா கார்க்குன்ற ஒரு ஸ்பெசிமனை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது தான் அவர் வந்து செல்லை வந்து ஃபஸ்ட்டு 1965 டிஸ்கவர் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ டிஸ்கவர் பண்ண அந்த செல்லை வச்சு அவர் வந்து ஒரு டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அடுத்து இவர் பண்ண எல்லாத்தையுமே மைக்ரோகிராஃபியா அப்படின்ற புக்கு மூலயமா அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் வந்து
பட்டர்ஃப்ளையோட விங்ஸோட செல்லோட ஸ்ட்ரக்சரையும் பீஸ் தேனியோட ஐஸோட ஸ்ட்ரக்சரையும்லாம் அவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன், டேபிளட் எனி 5 செல் ஆர்கனல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். செல்லில் இருக்க ஏதோ ஒரு 5 ஆர்கனல்ஸ் பற்றியும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் நம்மளை வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்கனல் வந்து செல் வால். செல் வால் வந்து என்ன பண்ணுன்னா செல்லை சுற்றி சரௌண்ட் ஆகி செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா, அப்புறம் இந்த செல் வால் தான் செல்லை வந்து ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்கனல் வந்து சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் வந்து ஒரு வாட்டர் மாதிரி ஜெல் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சைட்டோபிளாசத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்க பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். அதனால் இந்த சைட்டோபிளாசத்தை வந்து நம்ம வந்து ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்கனல் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் என்ன பண்ணுன்னா செல்லுக்கான எனர்ஜி வந்து சப்ளை பண்ணும். ஓகேவா, இந்த மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி செல்லுக்கான எனர்ஜியும் சப்ளை பண்ணும். ஸோ அதனால் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம வந்து பவர் ஹவுஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர்கனல் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபுட்டு, வாட்டர், கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, அதனால் இதை நம்ம வந்து ஸ்டோரேஜ் டேங்க்னு சொல்லுவோம். அடுத்த ஆர்கனல் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு ஒரு பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். அதே மாதிரி செல்லோட ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோலும் ரெகுலேட்டும் பண்ணும். ஸோ அதனால் நியூக்ளியஸை வந்து நம்ம வந்து பிரெயின் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் அந்த 5 ஆர்கனல்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் ஒன், ட்ரா ஏ நீட் லேபிள்டு டயக்ராம் ஆஃப் ஏ ப்ரோக்ரையாட்டிக் செல். ப்ரோக்ரையாட்டிக் செல்லோட ஒரு டயக்ராம் வந்து நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்செரிசியா கோலி பாக்டீரியா. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். தட்ஸ் இட். Subscribe to our channel Melting Math and don't forget to press the bell icon. Thank you.